ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி டிஃபன் ஐட்டத்துக்குலாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி அருமையான சட்னி ரெசிபிங்க. ரோட்டு கடை ஸ்டைலில் கார சட்னி வீட்டிலே சுவையாக எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இட்லி தோசைக்கு இது போல் நீங்கள் கார சட்னி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுகளோட இந்த கார சட்னியை செய்து பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க. அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். முக்கியமாக இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க இந்த ரோட்டு கடை ஸ்டைல் கார சட்னியை பார்க்கலாம். இப்போ மிக்சி ஜாரில் ஒரு 10 பல்லு பூண்டு தோலை நீக்கிட்டு சேர்த்துருக்கேன். இதில் 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒருவேளை உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா அதுக்கு பதில் பெரிய வெங்காயம் 2 சேர்த்துக்குங்க. காரத்துக்கு 8 வரமிளகாய் சேர்த்துக்கலாங்க. இந்த சட்னி நல்லா காரமாக இருந்தாங்க நல்லாயிருக்கும், அதனால் காரம் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்குங்க. இப்போ இது தண்ணி விடாமல் பல்ஸ் மோடில் 2-3 பல்ஸ் கொடுத்து ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சிட்டு வரலாங்க. இப்போ அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி இதில் 1/4 கிலோ தக்காளி பழம், நல்லா நாட்டு தக்காளி பழமாக பழுத்த பழமாக சேர்த்துருக்கேன். இதையும் தண்ணி விடாமல் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வரலாங்க. இப்போ பாருங்கள், இந்த பதத்தில் நான் அரைச்சிட்டு வந்திருக்கேன். இதுதாங்க கரெக்டான பக்குவம். இப்போ இது இருக்கட்டும். இப்போ ஸ்டவ் மேலே கடாய் வச்சுருக்கேன். கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, 1/4 டீஸ்பூன் சின்ன சீரகம், 1 சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். வாசனைக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ இது எல்லாம் பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்ச சட்னியை சேர்த்துக்கலாங்க. இப்போ சட்னியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம் தக்காளினுடைய பச்சை வாசனை போய் இருக்கணுங்க, அந்த மாதிரி நல்லா இதை வதக்கி எடுத்துக்கலாங்க. நல்லா ஒரு 3-4 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளியை நல்லா மிக்ஸ் பண்ணி வதங்கும் போது தண்ணி தெரிக்கும், அதனால் மேலே மூடி போட்டு வதங்க விட்டுடலாம் ஒரு 4 நிமிஷத்துக்கு. இப்போ 4 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணுறேங்க. இந்த சடசடப்பெலாம் அடங்கியிருக்கு பாருங்கள். இப்போ நல்லா வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி இதில் தண்ணி சேர்த்துக்கலாங்க. நல்லா ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். இதில் ஒரு 400 ml தண்ணி சேர்க்குறேங்க. ரோட்டு கடைங்களில் பார்த்திங்கன்னா நல்லா தண்ணியாக தாங்க இருக்கும் இந்த சட்னி, அதனால் தண்ணியாக சாப்பிட்டா தாங்க நல்லா சுவையாக இருக்கும். இப்போ தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். இதுக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணி மேலே மூடி போட்டு மறுபடியும் ஒரு 3 நிமிஷம் இதை நல்லா கொதிக்க விடுங்க மிதமான தீயிலே. இப்போ 3 நிமிஷம் கொச்சதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் சட்னி நல்லா மிக்ஸ் பண்ணி இதில் நம்ம அரிசி மாவு கரைச்சிட்டு சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் பச்சை அரிசி மாவை 1/4 டம்ளர் தண்ணீரில் நல்லா கட்டிகள் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிவிட்டு சேர்த்துருக்குங்க. இப்போ சட்னியோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ சட்னி நல்லா திக்னஸ் ஆகும், அதனால் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. இப்போ மிக்ஸ் பண்ணி மேலே மூடி போட்டு மறுபடியும் ஒரு 3 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இப்போ ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறம் சட்னி கொச்சிருச்சுங்க. இதில் நம்ம வாசனைக்கு மல்லித்தழை சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாங்க. இப்போ சுட சுட இட்லியோட அந்த சட்னியை பரிமாறிடலாங்க. ரொம்ப அருமையாக இருக்குங்க. இது போல் நீங்கள் சட்னி செஞ்சு கொடுத்தீங்கன்னா 2-3 இட்லி சாப்பிட்றவங்க கூட இன்னும் 2 இட்லி கேட்டு வாங்கி சாப்பிட்றவங்க அவ்வளோ ருசியாக இருக்கும். இந்த சட்னி நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா நம்ம ரோட்டு கடைங்களில் வாங்கி சாப்பிடுவோம் பார்த்தீங்களா, கார சட்னி, அதே சுவையில் நீங்களும் இதே முறையில் இதே அளவுகளோட செய்து பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம். தேங்க்யூ.